நண்பர்களுக்கு வணக்கம். இந்த காணொளியில் 9ஆம் வகுப்பு இயல் 3 முழுவதும் ஒரு வரி கூட விடுபடாமல் எடுக்கப்பட்ட கேள்வி பதில்களை பார்க்க இருக்கிறோம். இதை போட்டித் தேர்வுக்கு ஆயத்தமாகிறவர்கள் எழுதி வைத்து படித்து பயன்பெறவும். நீங்கள் இதை பார்க்கும் பொழுது புத்தகத்தை முழுமையாக படித்தது போன்று உணர்வு வரும். ஏனென்றால் ஒரு வரி கூட விடுபடாமல் எடுக்கப்பட்ட கேள்வி பதில்கள். வாங்க வீடியோக்குள் போகலாம். இயல் 3 பாடம் 1 ஏறு தழுவுதல். ஏறு தழுவுதல் குறித்த செய்திகள் இடம்பெற்றுள்ள சங்க இலக்கிய நூல் கலித்தொகை. ஏறு தழுவுதல் களம் குறித்த காட்சி நம் கண்முன்னே நிறுத்துவதாக அமைந்த எழுந்தது துகள், ஏற்றனர் மார்பு, கவிழ்ந்தன மறுப்பு, கலங்கினர் பலர் என்ற பாடல்கள் எந்த கலியில் இடம்பெற்றுள்ளது? முல்லை கலி. ஏறு தழுவுதலில் பங்கேற்பவர்கள் முல்லை நில ஆயர்கள். ஏறு தழுவுதலில் பங்கேற்கும் காளைகள் டேஸ் நிலத்து போர் வீரர்களைப் போல பிடுக்குடனும் வீரத்துடனும் இருப்பதாக கலித்தொகை கூறுகிறது. மருத நிலம். ஏறு தழுவுதல் ஏர்கோள் நிகழ்வை பற்றி பதிவு செய்துள்ள காப்பிய நூல் சிலப்பதிகாரம். ஏறு தழுவுதல் நிகழ்வை பதிவு செய்துள்ள இலக்கண நூல் புறப்பொருள் வெண்பாமாலை. ஏறு தழுவுதல் பற்றி எந்த சிற்றிலக்கியத்தில் குறிப்புகள் உள்ளன? பள்ளு. எருதுகட்டி என்னும் மாடு தழுவுதல் நிகழ்வை பதிவு செய்துள்ள பிற்கால சிற்றிலக்கிய நூல் கண்ணுடையம்மன் பள்ளு. நீர் எடுப்பவை, நிலம் சாடுபவை, மாறு ஏற்று சிலைப்பவை, மண்டி பாய்ப்பவையாய் துளங்கு இமிழ் நல் ஏற்றினம் பல களம்புகும் மன்னர் வனப்பு ஒத்தன என்ற பாடல் இடம்பெற்றுள்ள நூல் கலித்தொகை. எருது விளையாடி மரணம் உற்றவனின் பெயரால் எடுக்கப்பட்ட எருது பொருதார் கல் உள்ள தமிழக மாவட்டம் எது? சேலம் மாவட்டம். கௌரி சங்கன் கருவந்துறையிலே எருது விளையாடி பட்டான் சங்கன் மகன் பெரிய பயலூர் நட்டக்கல்லு என்ற குறிப்பு காணப்படும் நடுக்கல் எந்த மாவட்டத்தில் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது? சேலம் மாவட்டம். எருதோடு போராடி இறந்தவர் சங்கன். நடுக்கல் வைத்தவர் சங்கனின் மகன் பெரிய பயல். நடுகல் வைக்கப்பட்ட இடம் கருவந்துறை. காளைப்போர் குறித்த செய்திகள் இடம்பெற்றுள்ள பிணிகாசன் சித்திரங்கள் எங்குள்ளன? எகிப்து. காளைப்போர் பற்றிய அரண்மனை சித்திரங்கள் காணப்படும் கிலோசஸ் என்னும் இடம் எங்குள்ளது? கிரீட் தீவு. கூரிய கொம்பும் சிலிர்த்த திமிலும் கொண்ட 3 எருதுகளை பலர் கூடி விரட்டுவது போன்ற பண்டைய ஓவியம் காணப்படும் ஊர் எது? கரிக்கையூர், நீலகிரி மாவட்டம், கோத்தகிரி. திமிலுடன் கூடிய காளை ஒன்றை ஒருவர் அடக்க முயல்வது போன்ற ஓவியம் மதுரை மாவட்டத்தில் உள்ள எந்த ஊரில் கண்டெடுக்கப்பட்டுள்ளது? கல்லூத்து, மேட்டுப்பட்டி. திமிலுடன் கூடிய காளை ஓவியம் அமைந்த சித்திரக்கல் புடவி என்னும் ஊர் எந்த மாவட்டத்தில் உள்ளது? தேனி மாவட்டம். சிந்து வெளி அகழாய்வுகளில் கண்டறியப்பட்ட மாடு தழுவும் கல்முத்திரை ஒன்று தமிழர்களின் பண்பாட்டு தொல்லியல் அடையாளமாக ஏறு தழுவுதலை குறிப்பதாக தெரிவித்தவர் யார்? ஐராவதம் மகாதேவன். ஏறு தழுவுதல் எந்த திணை மக்களின் அடையாளத்தோடு பிணைந்தது? முல்லை. ஏறு தழுவுதல் எந்த திணையை சேர்ந்த வேளாண் குடிகளின் தொழில் உற்பத்தியோடு தொடர்புடையது? மருதம். ஏரில் பூட்டி உழவு செய்ய உதவிய காளை மாடுகள், ஏர் மாடுகள், எருதுகள் ஆகியவை எவ்வாறு அழைக்கப்பட்டன? ஏறுகள். தமிழக உழவர்கள் தங்களின் உழவு சார்ந்த கருவிகளோடு அறுவடைக்கு பெரிதும் துணை நின்ற மாடுகளை போற்றி மகிழ்விக்க ஏற்படுத்திய விழா மாட்டுப்பொங்கல். ஏறு தழுவுதல் தமிழகத்தில் வெவ்வேறு பகுதிகளில் வெவ்வேறு பெயர்களில் அழைக்கப்படுகின்றது. அவை மாடு அணைத்தல், மாடு விடுதல், மாடு பிடித்தல், மஞ்சு விரட்டு, வேலி மஞ்சு விரட்டு, எருதுகட்டி, ஏறு விடுதல், சலிக்கட்டு.
ஜல்லிக்கட்டு பேச்சு வழக்கில் திரிவிட்டு ஜல்லிக்கட்டு என்று அழைக்கப்படுகிறது. ஜல்லி என்பது எதை குறிக்கிறது? கழுத்தில் கட்டப்படும் வளையம். மாட்டின் கழுத்தில் கட்டப்படும் வளையம் எந்த மரத்தில் கொம்பினால் செய்யப்பட்டது? புளியங்கொம்பினால். தேசிய விளையாட்டாக காளை சண்டையை கொண்டிருக்கும் நாடு எது? ஸ்பெயின். மேலை நாடுகளில் ஆண்டு முழுவதும் நடத்தப்படும் காளை விளையாட்டு எதை வெளிப்படுத்துவது போல் உள்ளது? மனிதனின் வன்மத்தை. தமிழகத்தில் நடைபெறும் காளை விளையாட்டோடு தொடர்புடையவை எவை? நிகழ்வின் துவக்கத்திலும் இறுதியிலும் காளைகளுக்கு வழிபாடு செய்வர். இது அன்பையும் வீரத்தையும் ஒரு சேர வளர்த்தெடுக்கும் விளையாட்டு. எவராலும் அடக்க முடியாத காளைகளும் வெற்றி பெற்றவையாகவே கருதப்படும். தமிழர்களின் பண்பாட்டு திருவிழாவாக விளங்கும் ஏறு தழுவுதல் எத்தனை ஆண்டுகால தொன்மையுடையது? 2000. பாடம் மணிமேகலை. புகார் நகரோடு அதிகம் தொடர்புடையதாக திகழ்ந்த டேஸ் விழா சிலப்பதிகாரத்திலும் மணிமேகலையிலும் விவரிக்கப்படுகிறது. இந்திர விழா. சொல்லும் பொருளும். வேதிகை, திண்ணை, பொலம், பொன், குழியி, ஒன்றுகுடி, வசி, மலை, கலாம், போர், பாடைமாக்கள், பழமொழி பேசும் மக்கள், தோம், குற்றம், கோட்டி, மன்றம், தாமம், மாலை, விலோதம், துணியால் ஆன கொடி, செட்டம், சின்னம், கதலிகை கொடி, சிறு சிறு கொடியாக பல கொடிகள் கட்டியது. காலொன்று கொடி, கொம்புகளில் கட்டப்படும் கொடி. விலோதம், துணியால் ஆன கொடி. துருத்தி, ஆற்றிடைக்குறை, ஆற்றின் நடுவே இருக்கும் மணல் திட்டு. உயர்வுடைய புகார் நகரில் மெய்ப்பொருள் உணர்த்தும் உலகியல் தத்துவம், வீடு வேறு ஆகிய பொருட்களை விளக்குபவராக மணிமேகலை யாரை குறிப்பிடுகிறார்? சமயவாதிகள். புகார் நகரில் விளாவரை காதையில் குடியிருப்பவர்கள் யார்? காலக்கணிதர், அயல் நாட்டினர், ஐம்பெருங்குழு, எண்பேராயம், கடவுள், சமயவாதிகள். மணிமேகலை விளாவரை காதையில் வரும் முரசறியோன் குளிர்ந்த மணல் பரப்பிய பந்தல்களில் நிழல் தரும் ஊர் மன்றங்களிலும் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறான். சொற்பொழிவு பட்டிமன்றம் நடத்த வேண்டும். புகார் நகரில் இந்திர விழா நடைபெறும் நாட்கள் எத்தனை? 28. புகார் நகரில் ஐம்பெருங்குழுவில் இடம்பெறுபவர் யார்? அமைச்சர், சாரணர், ஒற்றர், படைத்தலைவர், தூதர், சடங்கு செய்விப்போர். புகார் நகரில் எண்பேராய குழுவில் இடம்பெறுபவர் யார்? கருணத்தியவர், நகர மாந்தர், கரும விதிகள், படைத்தலைவர், கனக சுட்டம், யானை வீரர், கடை காப்பாளர், இவுள்ளி மறவர். புகார் நகரில் இருந்த ஐம்பெருங்குழு மற்றும் எண்பேராயம் ஆகியவற்றை பற்றி குறிப்பிடும் நூல் மணிமேகலை. அதில் விளாவரை காதை. தோரண வீதியும் தோமரு கோட்டியும். இலக்கண குறிப்பு எண்ணுமை. இதில் அந்த விதியும் அதில் வந்து வெளிப்படையாக வந்துருச்சு, அதனால எண்ணுமை. இதே மறைஞ்சு வந்துருச்சுன்னு சொன்னால் உண்மை தொகை அப்படின்னு சொல்லிட்டு வரும். இரண்டாம் வேற்றுமை தொகை உருவும் பயனும் உடன்தொக்க தொகை வரும் சொற்றொடர். காய்குலை கமுகு, முத்துடை தாமம். இதை எளிமையாக கண்டுபிடிக்கிறது எப்படின்னு சொன்னால், இரண்டாம் வேற்றுமை உருவுன்னு சொல்லும்போது ஐ, அதாவது காயை உடைய, அந்த உடையன்னு சொல்கிறது உடன் தொக்க தொகை, அதோட சேர்ந்து வேற்றுமை தொகை ஐ மறைஞ்சு வந்திருக்கு, அதனால வேற்றுமை தொகை. அதோட சேர்ந்து உடைய, காய்குலையை உடைய கமுகு அப்படின்னு சொல்லிட்டு வர்றதுனால அது உடன் தொக்க தொகை. அதே போல தான் முத்துடை தாமம், முத்தை உடைய தாமம். இலக்கண குறிப்பு மாற்றுமின் பரப்புமின். ஏவல் வினைமுற்றுகள். உரு பொருள் உரிச்சொல் தொடர். உரு அப்படின்னு சொல்றது உரிச்சொல். தாழ் பூந்துரை வினைத்தொகை, இது 3 காலத்தையும் காட்டும். பாங்கறிந்து இரண்டாம் வேற்றுமை தொகை. பாங்கை அறிந்து ஐ மறைஞ்சு வந்திருக்கு. தன்மணல் பண்பு தொகை. மை விகுதி மறைஞ்சு வந்திருக்கு. மணிமேகலையின் வேறு பெயர் மணிமேகலை துறவு. மணிமேகலையானது புரட்சி காப்பியம் என்று அழைக்கப்பட காரணம் என்ன? இது பெண்மையை முதன்மைப்படுத்தி எழுதப்பட்டுள்ளது, அதனால இது புரட்சி காவியம் அப்படின்னு சொல்லிட்டு அழைக்கப்படுது. அதே போல மணிமேகலை பண்பாட்டு கூறுகளை காட்டும் தமிழ் காப்பியம். அடுத்த கொஸ்டின். இரட்டை காப்பியம் சிலப்பதிகாரமும் மணிமேகலையும். கதை அடிப்படையில்
டேஸை சிலப்பதிகாரத்தின் தொடர்ச்சி என கூறுவர். மணிமேகலை. மணிமேகலை ஒரு பௌத்த காப்பியம். மணிமேகலையில் உள்ள காதைகளின் எண்ணிக்கை 30. மணிமேகலையின் முதல் காதை விளாவரை காதை. மணிமேகலையானது இதில் சொற்சுவையும் பொருள் சுவையும் இயற்கை வர்ணனைகளும் நிறைந்து காணப்படுகிறது. அடுத்தது, மணிமேகலையை இயற்றியவர் யார்? சீத்தலை சாத்தனார். சீத்தலை சாத்தனார் பற்றிய சில குறிப்புகள். சீத்தலை என்னும் ஊரில் பிறந்த, மதுரையில் வாழ்ந்தவர். அதே போல தண்டமிழ் ஆசான் சாத்தன் நன்னூர் புலவன் எனப்பட்டவர். இவர் தானிய வாணிகம் செய்தவர். அதே போல இவர் கம்பரின் சமகாலத்தவர். தண்டமிழ் ஆசான் சாத்தன் நன்னூர் புலவன் என்று சீத்தலை சாத்தனாரை அழைத்தவர் யார்? இளங்கோவடிகள். அறம் எனப்படுவது யாதென கேட்பின் மறவாது இது கேள் மண்ணுயிர்க்கெல்லாம் உண்டியும் உடையும் உரையுளும் அல்லது கண்டது இல் என்ற அடிகள் இடம்பெற்ற காப்பியம் மணிமேகலை. அடுத்த பாடம் அகழாய்வுகள். தமிழ் எழுத்துக்கள் பொறிக்கப்பட்ட பானை ஓடுகள், கற்கருவிகள், நீர் சேகரிக்கும் பெரிய மட்கலங்கள், சிறிய குடுவைகள், உரைகிணறுகள், சுடுமண் கூரை ஓடுகள் ஆகியவை எங்கு நடந்த அகழாய்வில் கண்டறியப்பட்டுள்ளன? கீழடி. கீழடியில் எத்தனை வெவ்வேறு காலகட்டங்களை சேர்ந்த தொல்பொருள் கிடைத்துள்ளன? 3. மதுரை அருகே உள்ள கீழடியில் நடத்தப்பட்ட அகழாய்வில் 3 வெவ்வேறு காலகட்டங்களை சேர்ந்த தொல்பொருள் கிடைத்துள்ளன. அவற்றுள் தொன்மையானவை சுமார் எத்தனை ஆண்டுகளுக்கு முற்பட்டவை? 2300. கீழடியில் எந்த நிற பானைகள் கிடைத்துள்ளன? கருப்பு, சிவப்பு, பழுப்பு. கீழடியில் கிடைத்துள்ள தொல்பொருட்கள் எது? சங்கு வளையல்கள், சதுரங்க காய்கள், சங்கு வளையல்கள், தானிய கலன்கள், சுடுமண் பொருட்கள், உலோகப் பொருட்கள், முத்துக்கள், சோழிகள், கிண்ணங்கள், துளையிடப்பட்ட பாத்திரங்கள், இரத்தினக்கல் வகைகள், செம்பு, எலும்பினால் ஆன கூர்முனைகள். தமிழகத்தில் இதுவரை அகழாய்வு செய்யப்பட்ட பெரும்பான்மையான இடங்கள் இறப்பு தொடர்பான தடயங்களை வெளிப்படுத்துவதாக அமைந்திருந்தன. ஆனால் இங்கு கண்டறியப்பட்டுள்ள முழுமையான வாழிட பகுதியும் செங்கல் கட்டுமானங்களும் இதர பொருட்களும் தமிழரின் உரிய நாகரிகத்தை கண்முன் காட்டும் சாட்சியாக அமைந்துள்ளன. அந்த இடம் எது? கீழடி. அறிவை விரிவு செய் என்றவர் பாரதிதாசன். இந்தியாவில் கண்டெடுக்கப்பட்ட முதல் கல்லாயுதம் எங்கு கண்டெடுக்கப்பட்டது? பல்லாவரம். 150 ஆண்டுகளுக்கு முன்னால் 1863ஆம் ஆண்டு சென்னை பல்லாவரம் செம்மண் மேட்டு பகுதியில் எலும்பையும் கற்கருவியையும் கண்டெடுத்த தொல்லியல் அறிஞர் யார்? ராபர்ட் ரோஸ்பூட். பல்லாவரத்தில் இந்தியாவின் முதல் கல்லாயுதம் கண்டுபிடிக்கப்பட்டதற்கு முன்பே ரோமானியர்களின் பழங்காசுகள் கண்டெடுக்கப்பட்ட இடம் எது? கோயம்புத்தூர். 1914ஆம் ஆண்டு எங்கு நடத்தப்பட்ட அகழாய்வில் ஏராளமான முதுமக்கள் தாலிகள் கண்டுபிடிக்கப்பட்டன? ஆதிச்சநல்லூர். பட்டி மண்டபம் இலக்கிய வழக்கு குறித்த செய்திகள் இடம்பெற்ற நூல் எது? சிலப்பதிகாரம், மணிமேகலை, கம்பராமாயணம், திருவாசகம். பட்டி மண்டபம் குறித்து மகத நன்னாட்டு வாழ்வாய் வேந்தன் பகைபுறத்து கொடுத்து பட்டி மண்டபம் என்ற அடிகள் இடம்பெறும் நூல் எது? சிலப்பதிகாரம். பட்டி மண்டபத்து பாங்கறிந்து ஏறுமின் என்ற பாடல் இடம்பெற்றுள்ள நூல் மணிமேகலை. பட்டி மண்டபம் ஏற்றினை எட்டினோடு இரண்டும் அரியணையே என்று இடம்பெறும் நூல் எது? திருவாசகம். பண்ண அரும் கலைத்தெறி பட்டி மண்டபம் என்று இடம்பெறும் நூல் எது? கம்பராமாயணம். பழையன கழிதலும் புதியன புகுதலும் வலுவல காலம் வகையின் நானே என்றவர் பவனந்தி முனிவர். தமிழகத்தின் அகழாய்வு பணியில் எப்போது துவங்கின? 1863. இலக்கண பகுதிகள் அனைத்துக்குமே அடுத்த பாடம் இலக்கணம்.
வல்லினமையும் இடங்கள், இது எல்லாத்துக்குமே இலக்கணம் தனியாக வீடியோவாக வெளியில் வரும். தொடர்ந்து பாருங்கள். இந்த நோட்ஸ் எல்லாமே எனக்கு, அதாவது நான் படிக்கிறதுக்காக எடுத்த நோட்ஸு, அதை வீடியோவாக போடுறேன். நீங்களும் படித்து பயன்பெறுங்க. இந்த வீடியோ தொடர்ந்து பாருங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நன்றி.